எலெக்ஷன் நெருங்கிடுச்சுங்க. 10 நாள் 15 நாளில் எலெக்ஷன் வந்துடும் அப்படின்ற சமயத்தில் எல்லா தலைவர்களுமே ஒரு சூடு பிடிக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சாரங்களில் அவங்க முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, 2021 திமுக கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றலை, இதில் எப்படி அவங்க புது வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்ற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு விரிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, திமுக 2021 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதில் 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றி இருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருந்தாரு. அதாவது நீட் தேர்வை ரத்து செய்வோம், எங்ககிட்ட அந்த ரகசியம் இருக்குங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிற இடமெல்லாம் சொல்லியிருந்தார், நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிக்கிறதுக்கான கையெழுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. விவசாயிகளினுடைய அரசு அப்படின்ட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லா மேடைகளுமே சொல்லிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சரி, விவசாயிகளுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றியிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே விவசாயி மீது குண்டாஸ் போட்ட ஒரு அரசு இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக திமுக அரசாக தாங்க இருக்கும். அகத்திரை நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் நெருங்கிடுச்சுங்க. இன்னொரு 10 நாள் 15 நாளில் எலெக்ஷன் வந்துடும் அப்படின்ற சமயத்தில் எல்லா தலைவர்களுமே ஒரு சூடு பிடிக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. திமுக இந்த மாதிரி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிட்டு அதை மக்களிடம் எடுத்து போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் அதிமுகவும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பிரச்சாரங்களில் அவங்க முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, 2021 திமுக கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றலை, இதில் எப்படி அவங்க புது வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்ற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. சரி, நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2021 திமுக கொடுத்த மொத்த வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா 505 அத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இல்லை எத்தனை நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பாமகவினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு விரிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, திமுக 2021 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதில் 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றி இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 66 வாக்குறுதிகள் இன்னும் முழுசாக நிறைவேற்றலை, அரைகுறையாக நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார். 373 வாக்குறுதிகளை திமுக சுத்தமாக நிறைவேற்றலை அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டையும் சொல்லியிருந்தார். இந்த அரைகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள், முழுமையாக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அப்படின்னு நம்ம சேர்த்தாவே கிட்டத்தட்ட 439 வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றலை அப்படின்றது நமக்கு தெரிய வருதுங்க. இது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12.94% வாக்குறுதிகளை மட்டும்தான் திமுக அரசு நிறைவேற்றி இருப்பதா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார். சரி, நம்ம ரொம்ப டீப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு செக்டாருக்கும் அவங்க வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக பெண்களுக்கு, ஒர்க்கிங் பண்ணுற கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு, இளைஞர்களுக்கு, இப்படி பல கட்டமான வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. அதில் என்னென்ன நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு, அதாவது நீட் தேர்வை ரத்து செய்வோம், எங்ககிட்ட அந்த ரகசியம் இருக்குங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போகிற இடமெல்லாம் சொல்லியிருந்தார், நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிக்கிறதுக்கான கையெழுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீட்டு தமிழகத்தை ரத்தாகலை. பீப்புளோட மைண்ட் செட் என்ன ஆகிடுச்சு, ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, எப்படியும் இவங்க நீட்டை ரத்து பண்ண மாட்டாங்க, நம்ம நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்ற ரீதியில் தான் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஆனால் நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம், இதை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன திமுக அரசு இது வரைக்கும் அதை பண்ணலை அப்படின்ட்டு தான் உண்மை. இது தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கிட்ட ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்னது என்ன அப்படின்னா, சென்ட்ரலில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை பண்ணுவோங்க, அதுதாங்க ரகசியம் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இது அதுக்கு முன்னாடியே தெரியாதா? 2021 நீங்கள் கொடுக்குறீங்க, அப்போ கொடுக்கும்போது என்ன சொல்லிக்கணும், 2024 இந்தியா கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா நாங்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் அப்படின்லவா சொல்லியிருக்கணும் அவங்க. ஆனால் என்ன சொன்னார், ரகசியம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார். இது மிகப்பெரிய லெவலில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லைங்க. இன்னொரு வாக்குறுதி என்ன தெரியுமா சொன்னாங்க, எஜுகேஷன் லோன்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம், எஜுகேஷன் லோனை நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. இதை நம்பி பல இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அதே மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம், இது ஆல்ரெடி செல்வி ஜெயலலிதா அவர்களோட பீரியடில் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வந்துச்சு. ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் லேப்டாப்பில் டேப்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க.
ஓகே அட்லீஸ்ட் அதாச்சும் நிறைவேற்றினாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போ ரீசெண்டாக தேர்தல் வருது அப்படின்றதுனால ஒரு சிலருக்கு மட்டும், அதாவது ஓட்டுரிமை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் லேப்டாப் கொடுத்ததெல்லாம் வந்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. விவசாயிகளினுடைய அரசு அப்படின்ட்டு வந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எல்லா மேடைகளுமே சொல்லிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சரி, விவசாயிகளுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஊரக பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் அந்த பொருள்களுக்கு வந்து விற்பனை சந்தைகள் உருவாக்கப்படும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் அதை நிறைவேற்றலை. கேரளாவை போல தமிழ்நாட்டிலும் அனைத்து வேளாண் விளைபொருட்களுக்கும் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதையும் வந்து இந்த அரசு நிறைவேற்றலை. விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் அவங்களுடைய விவசாய நிலங்களை வேறோட பயன்பாட்டிற்கு வந்து பயன்படுத்த முடியாது, அதை நாங்கள் தடை பண்ணுவோம், அதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா பல இடங்களில் வந்து விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது. விவசாயிகள் வந்து போராடிட்டும் வந்து இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலே விவசாயி மீது குண்டாஸ் போட்ட ஒரு அரசு இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக திமுக அரசாக தாங்க இருக்கும். இது நான் சொல்லலை, எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு பிரச்சாரங்கள்லையும் இதுதான் வந்து முன்னெடுத்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் தானிய சேமிப்பு கிடங்குகள் வந்து அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. அது எந்தெந்த ஒன்றியத்தில் வந்து நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்றதும் வந்து தெரியல. மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் அதுவும் வந்து நிறைவேற்றலை. ரேஷன் கடைகளில் வந்து நாட்டு சர்க்கரை, வெள்ளம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதையும் நிறைவேற்றலை. சொட்டு நீர் பாசனம் அதை வந்து பயன்படுத்துகிற விவசாயிகளுக்கு வந்து 90% மானியம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நிறைவேற்றலை. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலை வந்து நிர்ணயம் செய்வோம். குறிப்பாக வந்து நெல்லுக்கு 2500 ரூபாயும் கரும்புக்கு 4000 ரூபாயும் வந்து சொன்னாங்க. ஆனால் அதை நிறைவேற்றலை. இதை எதிர்த்து பல இடங்களில் விவசாயிகள் இன்னமும் போராடி தாங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள். இதில் இன்னும் நிறைய இருக்குது. நான் முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பெண்களுக்கு வந்து சில வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி உரிமை தொகை அதுவுமே வந்து லேட்டராக தான், அதாவது கிட்டத்தட்ட வந்து பல மாதங்கள் முடிந்த பிறகு, பாதி ஆட்சி வந்ததுக்கு பிறகு மட்டும்தான் வந்து குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்கே அமல்படுத்தினாங்க. அதுவுமே தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு பெண்கள் மத்தியில். நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்க, எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் தானே சொன்னீங்க. அப்போ ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சா அப்படின்ட்டு வந்து பெண்கள் ஒரு பக்கம் கேள்வி கேட்கறத நம்மளால் பார்க்க முடியுது. 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு வந்து அவங்களுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது எத்தனை பேர் இந்த ஒரு வாக்குறுதியை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியல. பட் இது ரொம்ப, நான் 2021 இந்த வாக்குறுதியை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயமாச்சு. ஏன்னா அவங்க வந்து ஒரு அன்மேரிடாக இருக்காங்க, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது அப்படின்ற சூழல் அவங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் மேலே கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு வந்து நான் யோசித்தேன். பட் இது வரைக்கும் அதை அவங்க நிறைவேற்றலை. அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்காக ஒரு தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் வந்து இந்த அரசை நிறைவேற்றலை அப்படின்றது தான் இங்கே யதார்த்தமான உண்மை. அரசு வேலை செய்பவர்களுக்கு வந்து பல வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் சென்னையில் அப்படியே ஒரு ரவுண்ட் வந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு அரசு பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், நர்சஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே வந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி, அதுவும் குறிப்பாக திமுக அரசு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்தி பல அரசு ஊழியர்களினுடைய சங்கங்கள் போராடிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. அவங்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே அவங்க வந்து நிறைவேற்றலை. ஸோ இப்படி இப்போ நீங்கள் திரு அன்புமணி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். 505 வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் நீங்கள் முழுமையாக நிறைவேற்றி இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னதை இப்போ நம்ம இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படின்னு வந்து தோணுதுங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், எலக்ட்ரிசிட்டி பில் அந்த கணக்கெடுப்பு வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுவோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், நகைக்கடனை வந்து ரத்து பண்ணுவோம், இப்படி பல்வேறு வாக்குறுதிகள் வந்து சொன்னாங்க. ஆனால் நிறைவேற்றினாங்களா அப்படின்றது தெரியல. ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் தாங்க. இதை தான் வந்து எதிர்க்கட்சி லீடர்ஸ் போகிற இடமெல்லாம் வந்து மக்களிடையே எடுத்து சொல்கிறாங்க. இவங்க இந்த மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆனால் நிறைவேற்றலை, செய்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் செய்யலை அப்படின்னு. ஸோ மக்களுக்கு அப்போ தான் அதை பற்றின விழிப்புணர்வு, ஏன்னா 5 வருஷம் ஆயிடுச்சுல மறந்துருப்பாங்க.
ஸோ மக்கள் மத்தியில் இது எல்லாத்தையுமே வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இவங்க கொடுத்த வாக்குறுதியில் எத்தனை வாக்குறுதிகளை இவங்க வந்து நிறைவேற்றியிருக்காங்க? இப்போவும் வந்து பல வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒருவேளை ஆட்சிக்கு வருவாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அது இல்லாமல் வந்தாலும் எத்தனை நிறைவேற்றுவாங்க அப்படின்றது தெரியல. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது இந்த தேர்தலில் திமுகவுக்கு எந்த அளவுக்கு பின்னடைவாக அமைய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். தேங்க்யூ.